அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆ அந்த வீடியோட தொடர்ச்சி இது. அதாவது சில விஷயங்கள பார்க்குறப்போ, நம்மளுக்கு வந்து அ ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா நான் ஆக போறதில்ல. அது எனக்கு விருப்பமும் இல்ல. ஆனா இந்த சைடு வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கு நம்ம ஒரு கமெண்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. "இது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த மதத்தினர் வந்து, "நீ வந்து சங்கி" அப்படின்றது. அது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா இல்லாதப்பவே, எடுத்தோனே "நீ வந்து ஒரு சங்கி" அப்படின்றது மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு வீடியோ பார்க்குறேன். பாட்டு வந்து ஹராம். அதாவது இசை வந்து ஹராம்ன்றாங்க. அ அதாவது "டுகெதர் டூ ஜன்னா" அப்படின்ற ஒரு சேனல்ல. அவர்ட்ட நான் கேட்டேன், "இசை வந்து ஹராமா?" அப்படின்னா, "ஹராம்னா பாவம். இசை வந்து பாவமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எழுதி கேட்கிறேன். அதுக்கு "ஆமா, பாவம் தான்" அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த ம் அப்போ அந்த அவர் பேர் என்ன? ஏ.ஆர். ரஹ்மான் வந்து இசையமைக்கிறார் இல்லையா? அது கூட தப்பு தான் அப்படின்றாங்க. பட் அதில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சூஃபிசம்னு ஒண்ணு இருக்குது. சூஃபிசத்த சப்போர்ட் பண்றவங்க, இறைவன வந்து பாடி வழிபடுவத ஒரு ஒரு சிந்தனையா வச்சிருக்காங்க. உங்களுக்கு அ ஸ் 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்தேன். மலையாள படம். சூஃபியும் சுஜாதையும்னு. அந்த படத்தோட பாட்ட கேட்டா, எனக்கே முஸ்லீம் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அது ஒண்ணும் புரியல. அந்த ராகம், அந்த தாளம், அந்த பாடுற விதம், அந்த படத்துல இருக்கிற அந்த அவன் வந்து அந்த பையன் வந்து டான்ஸ் ஆடுவான். அந்த சூஃபியா இருக்கிறவன் கொஞ்சம் வயசு பையன். ஒரு இந்து பொண்ண காதலிப்பான். அருமையா இருந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து அப்படியே உயிர குடுத்து எடுத்திருக்கிறாரு. அவ்வளோ நல்லா இருந்தது படம். அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைரக்டர் மாரடைப்புல இறந்து போயிட்டாரு. உண்மையிலேயே ஒரு சரியான கலைஞன். அவ்வளவு, அவ்வளவு அருமையா அந்த படத்த எடுத்திருக்கிறாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த முஸ்லீம்லயே 2 டைப் இருக்காங்க. ஒண்ணு வந்து பாடல் வந்து அதான் இசை வந்து ஹராம்னு சொல்றவங்க. இன்னொருத்தர் வந்து சூஃபிசத்த ஃபாலோ பண்றாங்க. அது அந்த சூஃபி அந்த இத அந்த ம் மு அத என்ன சொல்றது? அந்த பிரிவ சேர்ந்தவர் தான் அந்த பிரிவ சப்போர்ட் பண்றவர் தான் ஏ.ஆர். ரஹ்மான். அப்போ வந்து நாகூர் ஹனீஃபா சொன்னாரு, இசை வந்து அவர் காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, இசை வந்து ஹராம்ன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இசை வந்து ஹராம்ன்னு எம் பை குரான்ல எங்கேயுமே போடல. நீங்க இத எடுத்து காமிச்சீங்கன்னா, நான் பாடுறத விட்டுறேன் அப்படின்னு அவர்ட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல நடந்திருக்கு. அதாவது இசை வந்து இப்ப நம்மளும் நெனப்போம். இது வந்து நல்ல பாட்டு. இந்த ஐட்டம் சாங்லாம் பார்க்குறப்போ, இதெல்லாம் பிள்ளைங்க பார்க்க முடியாது. அது மாரி நம்மளும் சொல்லுவோம். சில பாட்டுகள் நல்லாருக்கு. எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கிற பாட்ட நம்ம நல்ல பாட்டும்போம். சில பாட்டு கொஞ்சம் அசிங்கமா இருந்ததுன்னா, நம்மளும் தப்புன்னு தான் சொல்லுவோம். அது வேற விஷயம். இன்னொன்னு வந்து இசையே தப்பு அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஒரு குரூப்பு அதாவது ஒரு குரூப்னா தப்பான அர்த்தத்தில எடுத்துக்காதீங்க. குரூப்னா அது ஒரு பிரிவு. அம் இருக்காங்க முஸ்லீம்ல. சரியா? அது வந்து நீங்க வந்து அந்த சூஃபியும் சுஜாத்தையும்னு ஒரு படம் இருக்கு. அத போய் பாருங்க. அருமையா இருக்கும் பாட்டு. நானே நெனச்சேனே, நானே ஒரு எனக்கு வந்து அந்த பாட்ட கேட்கிறப்ப நானே முஸ்லீம்ன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா நிஜத்துல வாழ்க்கை வாழ்றப்போ அப்படி இருக்காது. கரெக்ட் தானே? 2வது வந்து இந்த மாதிரி நீங்க இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க. இப்படி அறிவுரை சொல்றது வந்து நல்லது தான். சபரிமாலா அவர்கள் செய்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா வந்து ரொம்ப தீவிரமா பண்றது. இப்போ நம்ம வந்து இந்து மதத்துல இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போறோம், வர்றோம். நெறைய டைப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்து மதத்துல. நகை போட்டுக்கலாம், இல்ல ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்ல மேக்கப் பண்றது எல்லாமே இருக்கு. அதான் இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்க ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நகை போட மாட்டாங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா வந்து இவங்க சொல்றது எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மேக்கப் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஒரு அந்த அந்த ஒரு துறவி மனநிலையில துறவிகள் மாதிரி நம்ம நிஜத்துல வாழ முடியாது. நான் சொல்றது சரிதானே? அவங்க அதத்தான் வலியுறுத்துறாங்க. எப்பவும் வந்து அத அப்படி கட்டாயப்படுத்தினா அவங்கள வந்து அப்படி பேசுறவங்கள பிடிக்காம தான் போகுமே தவிர, அத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க.